திருமணமான சில பெண்கள் தடமாறி தன்னுடைய கணவரை விட்டு வேறொரு ஆண் கூட தொடர்பு வச்சுக்கூடிய பெண்களில் பெரும்பாலானோடு சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்கா, தனக்கான குவாலிட்டி டைம் தன்னுடைய கணவர் தரமாட்டேங்கிறாரு. சில பெண்கள் சொல்றாங்க, என்னுடைய கணவர் என்னை நல்ல வசதியாக வச்சுக்கிறாரு, ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறாரு, நிறைய காசு பணம் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அவர் என்னை கவனிக்கிறதே இல்லை, என்கிட்ட பேசக்கூட ஒரு நேரம் ஒதுக்குறதே இல்லை, நீ சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஒரு நேரம் ஒதுக்குறது இல்லை. இதனால ரொம்ப நான் மனம் உடஞ்சு போயிருந்தேன். அவர்கிட்ட நிறைய டைம் நான் வெளிப்படையே சொல்லி எனக்கான ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அவர் எனக்கு டைம் பிஸின்னு சொல்லிட்டே போயிருந்தாரு. எனக்கான எந்த நேரமும் அவர் ஒதுக்குறதே இல்லை. பணம் காசு தான் முக்கியமா, அன்பு கிடைக்கலையே, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள் என்னோட கணவர் என்னை எதுவுமே தரதில்லை, என்னை செலவுக்கு பணம் தரதில்லை, என்னை கவனிக்கிறதும் இல்லை, என்னை சாப்பிட்டேன்னு கேட்கறது இல்லை, எதுவுமே என்னை கவனிக்கிறது இல்லை, எனக்கான டைமும் ஒதுக்குறதே இல்லை. இது மாதிரி சில பெண்கள். பணக்கார பெண்களோ பாவப்பட்ட பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரே குறை தன்னுடைய கணவர் தனக்கான நேரம் ஒதுக்குற அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால சில பெண்கள் தடமாறி வேறொரு ஆண்களோட போயிடுறாங்க. ஸோ ஆண்கள் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, சம்பாதிக்கலாலும் சரி தான், உங்கள் மனைவிக்கான ஒரு நேரம் ஒதுக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய மனைவி தடமாறக்கூடும். உங்கள் மனைவிட்ட அன்பு மட்டும் செலுத்தி பாருங்க, அவங்க காடிலே இருப்பாங்க.